அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவின் முக்கிய நிர்வாகி தீக்குளித்து மரணம், அமைச்சர் அதிரடி கைது, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா திமுகவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அதிரடியாகவும் திமுகவுக்கிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடு பயணம் மேற்கொண்டு இருக்கும் நிலையில் திமுக பார்த்தீங்கன்னா அதிரடியாக எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடந்திருக்கு. இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுகவின் நிர்வாகி வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக தீக்குளித்து 2 நாட்கள் கழித்து இப்போ உயிரிழந்திருக்காரு. எதனால் உயிர் இழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே திமுக இடையே திமுகவுடைய பிரமுகர்களிடையே முன்னுரிதங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை மாநகர செயலாளர் அவர் தளபதி அவர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா முறையிட்டு இருக்காரு. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நிறைய நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்த போது அவர் வெளியில் வந்ததுமே அவர் மண்ணெண்ணெய்கள் ஊற்றி தீக்குளித்த சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா இவர் எங்களுக்குள்ள முன்னுரிதங்கள் திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள்கிட்ட எனக்கு இருக்குது, இதை சரி செஞ்சு கொடுங்க. ஸோ நீங்கள் இதில் தலையிட்டு ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சரி செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி மேல்முறையீட்டு இட்டு நிலையில் தான். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இது பேச்சுவார்த்தைகள் எம்எல்ஏ கிட்ட நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் அவர் ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால சொதரடியாக அவர் தீக்குளித்திருக்க நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் ஸோ திமுகவுடைய நிர்வாகியே இவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் இருக்கார். இந்த நிலையில் மக்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் திமுகவுடைய மரணம் குறித்து திமுகவுடைய நிர்வாகிகள் மரணம் குறித்து விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த விசாரணையின் போது அதிரடியாக வடக்கு தொகுதியை சேர்ந்த சென்னை மாநகர செயலாளர் அவர்கள் தளபதி அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் திமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ திமுகவுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு இருக்காரு. இந்த நிலையில் தான் நிறைய பிரச்சனைகள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க இல்லையா. ஸோ ஜெகத் ரட்சன் அவர்களும் ஊழல் வழக்கில் அதிரடியாக சிக்கியிருக்க நிலையெல்லாம். ஸோ அதிரடியாக அடுத்தடுத்த அமைச்சர்கள் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் கைது செய்யப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்ட காரணத்தினால பாஜக திமுக மீது பார்த்திங்கன்னா முழு ஒத்துழைப்பை செஞ்சுருக்காங்க. இதனால் அதிரடியாக திமுகவுடைய சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே சிக்குவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மூல காரணமாக ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் ஸோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.